ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தொழில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் புதுசாக ப்ரிசன்ட் ஏரியா இருந்திருக்கு. அதை அந்த அப்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ முடிச்சலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம சர்வீஸ் போன வாரத்தில் வாங்கியிருப்போம். ஸோ அதை வச்சு இப்போ விடாசிக்க ப்ரிசன்ட் ஏரியா வீடியோ சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போயும் நம்ம கூட ஆடு வரல. ஸோ நம்ம தனியாக தான் போயிடணும் இப்போ இந்த வீடியோக்கும் கோலியத்துக்கு. ஸோ என் தம்பி மட்டும் தான் வருவேன் இப்போ. ஸோ தம்பியோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன்ட்டு கோல்டு பால் எடுத்து அப்படியே ஒரு வித்துட்டுருவோம். வாங்க வித்துட்டு போடு வேற 6 வந்திருக்கு. 70 வந்துச்சா. ஓகே, இதுக்கு $20, அதாவது $20 எனக்கு தேவையில்லை. ஓகேவா, அது தேவையில்லாத காரணத்தினால. ஸோ இந்த கேமில் கன்று தேவையில்லாத வேலை. கன்று இது நமக்கு எதுக்கு? ஸோ நம்ம வசதி கம்ப்யூட்டர் காசு எல்லாத்தையும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்று மட்டும் வாங்கணும். சரி, கண்ணே தரலான்னு சொல்லிட்டு போன பாட்டில் 2 பேரும் கன்று வாங்கியிருப்பேனா. அந்த 2 பேருக்கு கன்று வாங்குறது தேவையில்லாத வேலை. ஸோ ஒரு பேண்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பேண்ட் கிடச்சிருச்சா. ஓகே, இப்போ நம்மளோட $5 இருக்கா. ஓகே, அடி போட்டு ஓகே அப்படியே ஒரு $5 கொடுத்துடலாம். ஒரு $20 கொடுத்துடலாமா. ஓகே, $20 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசென்ட் ஏரியாவுக்கு தேடிட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்ருக்கேன். திரும்பி கன்ஃபியூஸ் ஏரியா இருந்திருக்கு. அதனால் அங்கே லூட்டிங் வந்துட்டேன். ஸோ ஒரு ஆனும் கிடச்சிருக்கு. இங்கே ஷார்ட்கன் ரிசல்ட்ஸு ஷார்ட்கன் கன்மம் கிடச்சிருந்துச்சு, அதை எடுத்துகிட்டேன். என் தம்பி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ்ட்டை மாட்டிட்டான். ஸோ இவங்களை எடுத்து அடுப்பில் போட்டுருவோம். எதுக்கு இதுங்க கைஸ், அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே ஒரு வெல்டு அவ்வளோதான். என்னடா இறங்கடா, அவ்வளோதான் கைஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ டக்குனு வில்லேஜுக்கு வந்தாச்சு கைஸ். வில்லேஜுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. அவ்வளோதான், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கோடு இருக்கா, கோடு என் தம்பி எடுக்க சொல்லிட்டேன். இன்னொரு போடு சாத்துட்டேன். வேறு எங்கே இருக்காங்கன்னா அவங்கள வர வச்சு நம்ம அடிக்கணும். ஐயோ போட சாப்பிட அவ்வளோதாண்ணா. ஓகே, நம்ம சொல்ல நான் ஈஸியாக அடிக்க முடியுது. டேய் டேய் அப்பாடி. ஓகே, வேறு எங்கே இருக்காங்க? இந்த இருக்குது ஓடி சோடு செத்துட்டேன். இங்கே அவசரம் அரைச்சிருவோம். இங்கே தந்துட்டேன், அவனே முடிச்சாச்சு. டேய் போடுறா அவ்வளோதான். அப்பாடி கைஸ், இங்கே பாருங்க கைஸ், ஜஸ்ட் நிமிஷம் முடிச்சு விட்ருப்பான். டே எப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக மாதிரி பீலிங், ஒரே பீலிங் கைஸ், நைட்டாக மாதிரியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அவனெல்லாம் கண்டுக்காமல் நம்ம நைஸாக அதை நம்மளுக்கு கோடை போட்டுருவோம். 12644 தான் போட்டுருந்துச்சு. ஓகே, 2 கணச்சிருக்கு. பிச்சைக்கார பயிலுக்கு இப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க. நீ போடுறே, அவனை பிடிச்சி முடிச்சிடுறான். அவ்வளோதான்டா போடி. யாரா நீங்களா உள்ளே வர்றீங்க திடீர்னு? ஏடா டேய் பாவி கைஸ், திடீர்னு மாட்டேறாங்க கைஸ். என் தம்பியை பாருங்க கைஸ், ஒரு கூட்டமே அந்த பாட்டி இருக்குது. அகல்ட்டாக முடிச்சிட்டேன். ஐயோ நைட்டு இது வேம்பேர் நைட்டாடா பாவிகளா. நல்லா இருக்க முடியுங்களா நீங்களா? என் தம்பியை முடிச்சிட்டாங்க கைஸ். ஷோ சேடு. என் தம்பி அதை அப்படியே முடிச்சோம். அப்படியே ரியா பண்ண பார்த்தா அங்கே நிற்கிறேன். வேஸ்டிங்கன்றா. ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஓய்யோ டேய் உன்னை எல்லாரும் ரியா பண்ண எனக்கு வச்சாலும் எனக்கு ஒன்றுமே இல்லைண்டா. டேய் சாம்பிடுறா கைஸ். ஜாம்பி நைட்டு கைஸ். நான் கூட வேம்பேர் நைட்டு ஜாம்பி நைட்டு ரொம்ப டேஞ்சரஸ் கைஸ். அப்போங்கன்னா ஒரு க்ரூசிஃபிக்ஸு, ஒரு ஹோலிகாட்டு கிடச்சிருந்துச்சு. 2 ஹோலிகாட்டு கிடச்சிருந்துச்சு. 2 எடுத்துச்சு. அப்புறம் 2 புல்லட் ப்ரூஃப் சூப்பர் வேரில் உள்ளது. சரி ஃபீல்டு என்ன இருக்குது. ஓகே, சர்வன் செல்ஸு அது இதுவும் கிடச்சிருக்குது. டேட்டன்மோ. ஸோ இந்த வில்லேஜ் 2 பாயிண்ட் தான் லாபம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ ப்ரெசென்ட் ஏரியா பார்ப்போம். நிறைய லூட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு இருங்க எடுத்து அழகாக அடுக்குவோம். ஐயோ இதனடா ஒரு மாதிரி. ஐயோ அப்படி ஷெட். ஓகே டே கைஸ், அந்த டீபால் எடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே வெல்ட் பண்ணிடுவோமா? அழகாக வெல்ட் பண்ணுவோம். ஓகே சூப்பர் கைஸ். ஓகே, இப்போ இப்படி பண்ணால் வராது. ஸோ அப்படி திரும்பி அப்படி பண்ணால் தான் அழகாக உள்ள வந்துடலாம். ஸோ எனக்கு அந்த சேரு, அவனுக்கு அந்த டிரைவர் சீட்டு. எப்படி மாசா? ஓகே, இப்போ ப்ரெசென்ட் ஏரியா வந்துருச்சு. சுருள் அடிக்கான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன். அப்படியே போகும்போது தான் கோபாய்ஸில் சவுண்டு கேட்குற மாதிரியே இருந்துச்சு, ஒரே பீலிங்ஸு. சார் நான் பார்த்தோன்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு கைஸ். ஆஹா, இந்த இடத்துக்கு போனோம்னா முடிச்சுனா இல்லையோ. சரி, நம்ம போய் கன்று வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா இப்போ வேகமாக போய் போட முடிச்சுன்னு சொல்லிட்டு கன்று வாங்கிட்டு போவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இருங்க, இப்போ ஒரு போடுறா சாவுடா செத்த பேலே செத்துறாங்க கைஸ். ஓகே யாரும் பரவாதீங்க. அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். அதுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ஏரியாவில் தான் கைஸ் இந்த இடம். கன்சன் வீடு கிடச்சிருக்கு. அதனால் அங்கே லூட் அடிக்க வந்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, அங்கே போவோம். அங்கே நிறைய லூட்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு கன்று வாங்கணும் கைஸ் நிறையா பேர் நமக்கு. ஓகே,
அதுக்கு அந்த பெர்சன்ட் ஏரியா இருக்கா அது பக்கத்தில் டேய் கொஸ்டின் இவங்க அங்கே இருப்பாங்க நான் சொல்லிட்டேன் சரியா பார்த்துக்கோங்க இவங்க தான் இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தான் உதவு வந்து வாங்க பாருங்கள் வால் கரெக்டாக சொல்கிறாங்க இவங்கள ஃப்ளவர் இருக்காங்களே மிஸ்ஸு கைஸ் இப்போ பாருங்க கைஸ் எல்லோரும் இல்லை யாரும் தெரில இவங்க வித்தா என்ன காசு கட்டுன்னு தெரியல ஸோ நம்ம சேஃப்டி உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா தெரியுதா நைட் ஆயிடுச்சு நல்லா இங்கே சரியாக பண்ணிட்டேன் ஸோ கூசிக்ஸ் எவ்வளோ போடு வேற லெவலு வேஸ்ட்டு இதுவும் ஓகே இது வந்து வேஸ்ட் வைக்க முடியாது ஓகே அடா வேஸ்ட்டுங்களா அதான் $5 இப்படி கொடுக்குறீங்களா பிச்சைக்கார போயிடலாம் எங்கள் தம்பிட்ட கோல்டில் இருக்கும் அதெல்லாம் வைத்தோம்னா நிறையா கிடச்சிருங்க கைஸுங்க போடு வேறு லெவலு இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா என் தம்பி எடுக்க வைத்தா தான் நிறைய காசு கிடைக்கும் ஏன்னா நான் எடுக்க மாட்டேன் எப்பவுமே கோல்டை ஃபஸ்ட்டு பாண்டாக எடுக்க ட்ரை பண்ணுவேன் ஆமாம் அப்புறம் கைஸ் நம்ம வந்து பிளெண்டர் பஸ் எடுத்து வாங்கிக்குவோம் ஏன்னா எனக்கும் வந்து தம்பிக்கும் ஏன்னா பிளெண்டர் பஸ் இல்லாட்டி நம்ம கன்ஃபார்மாக வந்து பாசம் முடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பிளெண்டர் பஸ் வாங்கிட்டோம் பிளெண்டர் பஸ்ஸு கன் வாங்கியாச்சா அப்புறம் அது போக ரைஃபிள் வாங்கிட்டு ரைஃபிளுக்கு ஆன்மோ வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ரைஃபிளுக்கு வந்து எனக்கு நான் ரைஃபிள் வாங்கிட்டு அவனுக்கு ரைஃபிள் வாங்கி தர காசு இல்லை ஸோ ரைஃபிள் வாங்கிட்டு நான் மட்டும் ரைஃபிள் வாங்கிட்டு எனக்கு ஒரு பிளெண்டர் பஸ் அவனுக்கு ஒரு பிளெண்டர் பஸ் இருக்குது கன்ஃபார்ம் அதுவும் இருக்குது கன்ஃபார்மாக டேய் காசு வாங்கிக்க அப்புறம் சொன்னியா என் தம்பி எனக்கு அப்புறம் ரிவால்வர் வாங்கி கொடு அப்படின்னா என்கிட்ட காசு இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உனக்கு அதே வாங்கி கொடுத்துருடா ரைஃபிளே வாங்கி கொடுத்துருப்பேன் என்கிட்ட காசு நல்லா வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஓகே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணேன் அப்புறம் திடீர்னு நைட் ஏற மாதிரி இருந்துச்சு $50 இருக்குது அப்புறம் $50 இருந்துச்சு எனக்கு ஒன்று தோணுச்சு ஏங்க இது வந்து இங்கே பண்ணுவோம் உள்ள ப்ரீஃப் சீட் வந்து கீழே வைப்போமா வாங்க கீழே போய் வைப்போம் ஏட்டா தூக்கம்ல ஏய் தூக்குடா ஸோ இருங்க ஃபஸ்ட் இதை வைப்போம் ஏய் விற்கலாம்ல இப்போ இங்கே ட்ராக் பண்ணி விற்றுட்டு ஓகே நைட் ஆச்சு நான் போகிறதுக்குள்ளே ஸோ பார்த்தீங்கன்னா உன்னோட அவ்வளோ காசு வர நிறைய வேல்ஃப் வந்தாங்க வேல்ஃப் நைட்டு அதனால் நான் வாட்டுக்கு விற்றுட்டு செல்ஸ் விற்றுட்டு இருக்கேன் சேஃப் பிளேஸ் இல்லைனா ஜாலியாக லூட் அடிக்கலாம் நம்ம வாட்டுக்க அதனால தான் இங்கே வேல்ஃப் நைட்லாம் இங்கே இருக்கேன் ஜாலியாக ஸோ தான் நைட் காசு வந்துருச்சு அதனால் என் தம்பிக்கும் அந்த ரைஃபிள் ஒன்று வாங்கிட்டு ரைஃபிளுக்கு வேன் வாங்கிட்டு அப்படியே தத்து வந்தால் போடு வேறு மாதிரி போடு ஐயோ டேய் லோட் பண்ண முடியல டேய் அடிக்காதீரா போச்சு செத்துரும் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா ஆச்சு தம்பி அடிச்சு ரிவே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் சரி பாட்டாச்சு சரி செத்துருவானே தான் இங்கே இருங்க நீ லூட்டை திறந்து அதுலேருந்து பேண்டேஜ் எடுத்து தான் நிறைய பண்ணுவானா பிச்சைக்கார பையன் பாடுறா அவனால் எல்லாத்தையும் கஷ்டத்தை திரும்பி எடுக்கணும்டா நான்சென்ஸ் ஓகே கைஸ் ஃபஸ்ட் எடுங்க அதாவது நம்ம ரிவே பண்ணானே அதுவே பெருசு ஸோ ஓகே செல்சன்னு போயிட்டு இதுக்கடுத்து இந்த பிளெண்டர்ஸ் நம்ம நம்பக்கூடாது கைஸ் வேஸ்ட்டு கைஸ் இந்த பிளெண்டர் பஸ் போடு இந்த ரைஃபில் தான் ஆடணும் போல கைஸ் ஓகே நைட்டாக மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லா வீட்லையும் ஒரு ஸ்னேங்கல் கிடச்சி இங்கே ஸ்னேங்கல் தான் நானே எடுத்துக்கிட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அடுத்து அடப்பாவி எனக்கு ஒரு ஸ்னேங்கல் கூட கொடுக்கல நீலாம் மனசாட்சி இல்லைடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டு போடா நீலாம் ஒரு மனசாட்சி உனக்குலாம் இல்லைடா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் சொன்னியா நீ சும்மா எடுத்தேனே உங்களுக்கு ஒன்று எடுத்துங்க உங்களுக்கு வச்சுக்கங்க சொல்லிட்டு கீழே போட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி திரும்பி எனக்கு 2 ஸ்னேக்கல் ஒரு ஸ்னேக்கல் இருக்குது ஸோ ரொம்ப 2 ஸ்னேக்கல் இருக்குது அப்புறம் மினிமம் செக்யூரிட்டி முடிச்சுட்டு மேக்ஸிமம் செக்யூரிட்டி வந்தேன் நான் கால் ஆகினேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இத்து போனேன் நான் தாரும் ஒரே ஒரு கோல்டு பார் இதுக்கு நான் வில்லேஜில் விட்டுருச்சுன்னா நிறைய கிடச்சிருக்கோம் லூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கிராஸ் போ இருந்துச்சு அப்படியே கண்டு எடுத்து கிராஸ் போ போட்டு எடுத்துகிட்டு ஒரு பேண்டேஜ் சூப்பர் சில்வர் பிளேட்டு ஓகே இருங்க அப்படியே இதை எடுத்துகிட்டு இருங்க ஐயோ ஓகே மினிமம் செக்யூரிட்டி முடிச்சாச்சா இப்போ வந்து இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணும் கைஸ் டெத் போகிறக்கு அப்படின்னு இருந்துச்சு ஓகே இதுக்குள்ளே போய் போருங்க இது என்ன இருக்குது அவ்வளோ வருஷம் ஒன்றுமே இல்லை பெருசாக ஒன்றுமே இல்லை கைஸ் அதை எடுத்துக்க சொல்லிட்டேன் தம்பியே பேண்டேஜ் வந்து அவனை எடுத்துக்க சொல்லிட்டேன் பேண்டேஜ் நீ ரிவ்யூ பண்ணிவிட்டா அவனை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளெண்டர் கைஸ் நான் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் அப்புறம் பிளெண்டர் பூஸ் இருந்துச்சு அதை நானே எடுத்துகிட்டேன் போர்டு மட்டும் தம்பி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நானும் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஓகே இப்போ வந்து இங்கே சேரில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்காருந்தா அப்புறம் அங்கே ஒன்றுமே எழுதிருக்கு தர்சன் அப்படின்னு சொன்னேன் என் தம்பிட்டு அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்தா என்ன சொல்லிட்டுனா மனுஷங்களாம் கெட்டவங்களாம் ஜாம்பிஸ் ரொம்ப நைஸ் டேய் யாரா நீ நான்சென்ஸ் மனுஷங்க கெட்டவங்களாம் ஜாம்பிஸ் நல்லவங்களாம் கைஸ் ஏன் மேலே லூட் இருக்கு மேலே போக முடியல எப்படி மேலே போகிறது ஆஹா தெரியலையே கைஸ் இப்போ போயிட்டோன்னா லூட் மிஸ் பண்ணி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது தெரியல மேலே போய முடியல வழியே இல்லை அதனால் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும் ரெடியாக என்னடா ஆச்சு டேய் டென்னு சொல்லிட்டு மாசான்ட்டாங்க கைஸ் மாசம் கொடுத்த வில்லுன்னு இதை தான் பாசாங்க கைஸ் நான் லைஃபே குறைய மாட்டேது நீ வேஸ்ட்டாடா அப்போ நீ என்னடா லைஃப் குறைய மாட்டேது டீ முடிச்சு விட்றானே நான் பாவம்டா இது லைஃப் வருது கைஸ் இதில் லைஃப் குறையுது கைஸ் நான் என்னைய பக்கத்தில் வந்துட்டா டேய் போடு ஜஸ்ட் எந்த டேய் பாவி என் தம்பியை முடிச்சிட்டாங்க கைஸ் இங்கே பாரு கைஸ் ஒரு ரெட் தான் அவ்வளோ நான் செத்துட்டா போடு கைஸ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் கோலியாத் அவன் பேர் என்னமோ கோலியாத் கைஸ் அதனால் கோலியாத்தை கதம் செய்த ஜிபிடி கேமிங் பாஸ் தமிழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அப்போ தான் மாசாக இருக்கும் நமக்கு அப்படியே அவனை பண்ணி கோலியாத் எவ்வளோ கைஸ் தெரிஞ்சு இப்படி 100-200 ரூபா எனக்கு வந்து 1000 ரூபா வரும் கைஸ் கன்ஃபார்மாக 1000 வரும்
கோலியாத் எவ்வளோ பெரிய பாஸு அடிச்சா கன்ஃபார்மாக அதில் கொடுக்க போகிறாங்க. அப்படியே நான் அசால்ட்டாக முடிக்க போகிறேங்க. ஜாலியாக கேமை முடிக்கலான்னு கேமே முடிச்சிடலாம். அதோட கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வால் எடுத்துகிட்டு வருங்க. வாழை ஸ்டார் எடுக்கலாம். ஒரு போட்டி போட்டிருந்தோம் 6 பாஸ் வால் எடுக்கலான்னு. மொத்தம் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் அந்த வின்னர் அந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நான் லூட்டு இதில் வேறு எதுவும் கிடைக்கல. அந்த மேலே ஏறும்போது என் மேலே ஏறவும் இல்லை. போங்கடா ஒரே வருத்தம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நீ என்ன கேளுங்க கைஸ், நான் அப்புறமா ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு அதில் எப்படி மேலே ஏறதுன்னு போட்டிருந்தாங்கன்னா அங்கே மேலே ஏறி பார்த்துருங்க. லூட்டு ஃபுல்லாக அடிச்சிடுவோம். அப்போ லூட் அடிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ லூட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து சேஃப் பிளேஸை போகிறோன்னு பார்த்தா வேல்ஃப் நைட்டு உடப்பா ஆவிகளா அப்படின்னு பார்த்தா வேல்ஃப் நைட் கிடையாது கைஸ். இட்ஸ் ஜஸ்ட் சாமி நைட்டு. இந்த நைட்டு நான் வர எதுக்குலாம் இருக்குது அவங்களாம் ஒரு ஆளு மண்டேன்ட்டு அவங்களாம் இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஜாம்பிஸ் கைஸ். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. தேவையில்லாத வேலை. ஸோ இங்கே போய் அவனை வைக்கும்ல குயிஸ் கன்ஃபார்மாக $6 போய் $6 வேறு மாதிரி இருக்கும் குயிஸ். ஒரே ஸ்னேக்கெல்லாம் வாங்கி புல்லட் வாங்கிக்கோங்க கைஸ் நிறையா. ஆஹா ஸ்னேக் இதெல்லாம் என்னடா இப்போ என்னடா $100 வெறும் $100 அடா பிச்சைக்கார பயிலுகளா எப்போ ஆவிகளா. நான் இது கோலியத்து வேலைகளா அடிக்கணும் பெட்டல் பயிலுகளா. 10 ரூபா வச்சுட்டு ஸ்டெர்லிங் போயிட்டு அவனை சர்வீஸ் பண்ணிக்கலாம்டா. போடா எனக்கு வருத்தம்ப்பா எப்பா எனக்கு வருத்தம்ப்பா. ஸோ விடுங்க என்ன பண்ணுறது. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறது. நமக்கு ஒரே சங்கட்டமாக போச்சு. ஒன்றும் முடியாது. அவ்வளோதான் கத்தம் டைம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ ஓகே பரவாயில்ல. ஒரு $100 தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டக்குன்னு புல்லட் வாங்க சொல்லிட்டு புல்லட் நிறையா வாங்க வந்தோம். ஸோ $2 கன்று வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக. உனக்கு என்ன ஒன்று வாங்கிக்கிறா அப்படின்னு சொன்னேன். எனக்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேடா அப்படின்னா விடு. நம்மகிட்ட எத்தனை புல்லட் இருக்குது இப்போதைக்கு ரைஃபிள் பார்த்தீங்கன்னா வாங்கி. அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரைட்டு சொல்கிற ஆர்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது அவனுக்கு ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பெரிய வில்லேஜ் வந்துருச்சு. ஸோ இங்கே ரெடி வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னால் டைம் முடிஞ்சிச்சு ஃபோனை வச்சிடுறா அப்படின்னாங்க. மட்டும் முடிச்சுக்கிறேம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க வேமா அவங்க எம்பிட்டு நான் ஏன்னா இதில் ஆடுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு நான் விட நைட்டு போகிறேன்னா அதனால் 2 மணி நேரம் ஆட விடமா. ரொம்ப நாள் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேறு ரொம்ப நாள் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நைட் ஆகிடுச்சு. நைட்ரா சாமி நைட்டு இருக்குது சாமி வில்லேஜ். இதில் எங்கடா சாமி நைட் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி போதான். ஆஹா அத்தனை பேர் வரீங்க. ஓடுறா கைப்பில் நான் அடிக்கிறா. டே செத்துப்படா. ஐயோ கை சிறுங்க ஸ்னேக்கில் குடிச்சு ஓடிடுவோமா குடிக்கணுமா எடுத்துக்கலாம். சாங் குடிச்சிருவோமா. நான் குடிக்கக்குள்ளே முடிச்சாங்க போச்சு. ஓகே ஓகே பாய் டாட்டா.